யூடியூப் வாசல் அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்எஸ் பிரிண்ட் மெத்தடை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். பிரிண்ட் மெத்தட் வந்து எப்படி சிஎஸ்ல வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த சிஎஸ்எஸ் பிரிண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பிரிண்ட்னு கொடுத்துட்டோம்னா நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய எந்த கிளாஸுமே இதில் வரதில்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா நான் இப்போது காமன் சிஎஸ்எஸ்.சிஎஸ்னு ஒன்று கிளாஸ் எழுதிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணிடுறேன், ஏற்கனவே வந்து மீடியா ஸ்க்ரீனுக்கு அதுபோல் மீடியா ஸ்க்ரீன் பிரிண்ட் இதுக்கு ரெண்டுக்குமே வந்து ஃபாண்ட் சைஸ்லேருந்து எல்லாமே வச்சு எழுதியாச்சு. எழுதுனவுடனே அதை நம்ம இங்கே வந்து கால் பண்ணணும். இப்போ கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து எழுதி வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எழுத போகிறீங்க சரிங்களா. ஸோ இதை வந்து இப்படி எழுதிவிட்டு இதை நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு கமெண்ட் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, HTML கமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த HTML கமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆச்சரியக்குறி 2 கோடு லாஸ்ட்டில் வந்து 2 கோடு இப்படி போட்டு இப்படி முடிச்சோம்னா இது வந்து நமக்கு வியூ ஆகாது. இப்போ காமன் சிஎஸ்ங்கிறது கால் பண்ணிக்கிறோம். இந்த காமன் சிஎஸ்ன்னு கால் பண்ணும்போது ஏற்கனவே மீடியா பிரிண்ட் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீடியா பிரிண்ட் போடக்கூடாது. ஸோ மீடியா பிரிண்ட் போட்டால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இதை பார்ப்போம். ஏற்கனவே ஆல்ரெடி அதில் பார்த்துருப்போம். இருந்தாலும் நீங்கள் இதுலேயும் பாருங்கள், மீடியா பிரிண்ட்டுன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் எழுதுகிறப்போ சிஎஸ் எழுதுகிறப்போ மீடியா பிரிண்ட் போட்டால் இங்கே ப்ரௌஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. ஏன்னா நான் இந்த சிஎஸ்குள்ளே என்ன எழுதியிருக்கிறேன், கலர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். காரணம் இந்த டிப்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் H1 டேக் வந்து டெக்ஸ்ட் சென்டராக இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் 50 பிக்ஸ் கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கிறேன். அந்த எந்த சேஞ்சஸுமே இங்கே வந்து வரலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே போய் வந்து இந்த காமன் சிஎஸ்ல இதுதான் கரெக்டு. ஸோ இந்த மீடியா பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீடியா பிரிண்ட் எடுத்த உடனேவும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு அந்த கிளாஸில் ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஒர்க் ஆரம்பிச்சு அப்போ சிஎஸ் பிரிண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, 50 பிக்சல்ஸ்னு போட்டது இங்கே வந்து வந்திருக்குது. ப்ளூ கலரில் போட்டுக்கிறோம். இது எல்லாமே ஃபுல்லாக வந்திருக்குது. இப்போ இதை பிரிண்ட் மெத்தடுக்கு நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்க. பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக இங்கே என்ன இருக்குதோ, ஸ்க்ரீனில் என்ன இருக்குதோ அதை அப்படியே இங்கே வந்து வியூ ஆகும். வியூ ஆகணும், ஆனால் வியூ ஆகலை. காரணம் என்னென்னா ஆல்ரெடி இதில் வந்து பிரிண்ட் மெத்தடுக்கு சம்திங் இருக்குது. காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காமன் சிஎஸ்எஸில் போனோம்னா டிவ் பிரிண்ட் சி மீடியா ஸ்க்ரீனு பிரிண்ட் ஃபாண்ட் 14px எல்லாம் இருக்குது. எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. சிஎஸ் பிரிண்ட் மெத்தட் காமன் சிஎஸ்எஸ் கிளாஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் சி அப்படின்னு வர்றப்போ இங்கே வந்து மறுபடியும் கண்ட்ரோல் F5 ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் மெத்தடில் ஆல்ரெடி வந்து அங்கே வந்து குக்கியில் சேவ் ஆகிருக்கிறதுனால அதை எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பிரிண்ட் மெத்தடில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன அவுட்புட் கொடுத்தோமோ அந்த அவுட்புட் வந்து வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டுக்கு மட்டும் நமக்கு அந்த மாதிரி அவுட்புட்டை மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் மீடியா ஒன்லின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். அந்த கிளாஸில் நாம் என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டுக்கு மட்டும் தனி அவுட்புட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு மட்டும் மீடியா பிரிண்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ மீடியான்னு போடல அப்படின்னா அது வந்து இங்கே வந்து ப்ரௌசரில் உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரௌசரில் உங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் மீடியான்னு ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன வந்து அந்த மீடியாங்கிறத கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். மாறி இருக்குதா, எல்லோ கலரு எல்லாமே மாறி இருக்குதா உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே மாறணும் அப்படின்னா நாம் வந்து மீடியா பிரிண்ட்னு சொல்லி போட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எழுதணும். எதை எழுதணும், சிஎஸ் எழுதணும். ஸோ மீடியா பிரிண்ட் ஒன்லி சிஎஸ்ல என்ன எழுதிக்கிறேன், பேக்ரவுண்ட் க்ரீனு, அதுக்கப்புறம் பார்டர் எல்லோ, கலர் ஒயிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பிரிண்ட்டில் இங்கே வந்து கலர் பிங்க்கு, H1 H2 கலர் பிங்க்கு இதெல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ மீடியா ஸ்க்ரீன் சீன் இருக்குது, இங்கேயும் மீடியா பிரிண்ட் ஸ்க்ரீன் சீன் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே அந்த மாற்றமே வரல. காரணம் என்ன, காரணம் குக்கியில் வந்து கேட்சியில் வந்து இது ஃபுல்லாக வந்து இதோட ஸ்டோர் ஆகிக்கிறதுனால இதோடது வந்து மாற மாட்டேங்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்சியை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து வேற ஒரு ப்ரௌசரில் போடுவோம். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசரில் ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். இப்படி நீங்கள் வந்து எத்தனை சிஎஸ் வேணாலுமே காமன் சிஎஸ் மாதிரி உங்களோட ஜென்ரல் சிஎஸ்ல நீங்கள் வந்து ஒரு ஒரு இதுக்கு தேவையான கோடிங் தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்து இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியதுக்கு மட்டும் தனி கிளாஸ் பிரிண்ட் கிளாஸ் ஒன்று எழுத்து அந்த ஸ்பெசிஃபிக்கானதுக்கு மட்டும் தனியாக அந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். கிளாஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கானது மட்டும் என்ன ஆகும், அந்த பிரிண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப என்ன, அந்த பிரிண்ட்டுன்னு கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் போய் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எழுதுறது தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்குமா, அதுக்கு தான் வந்து இந்த பிரிண்ட்டு அப்படிங்கிற மெத்தடுமே இந்த பிரிண்ட் மீடியாங்கிற மெத்தடும் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதுக்கு இங்கே எழுதும்போது சிஎஸ்குள்ள எழுதும்போது அட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த சிஎஸ் எழுதும்போது அட் பிரிண்ட்னு எழுதுவோம். அதே வந்து இங்கே நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா மீடியா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம்.
அப்போ மீடியா பிரிண்ட் ஒன்லி சிஎஸ் அப்படின்னா அதில் வந்து என்ன நம்ம கால் பண்ணிக்கிறோமோ அது மட்டும் பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மொசில்லாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃபைலை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டு நான் ரெப்ரெஸ் பண்ணுறேன் வேற ஒரு ப்ரௌசரில். ஏன்னா அங்கே வந்து 2 3 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் போய் பிரிண்ட்னு கொடுக்குறோம். ஏன்னா இப்போ க்ரோமில் மட்டும் தான் அப்படி தெரியுமா, இதில் தெரியாதா அப்படின்னு பார்க்குறப்போ இதில் கொடுக்கும்போது இதில் டைரெக்டாக பிரிண்ட்னு வருது. ப்ரிப்பேரிங் மெத்தடே போது பிரிண்ட் ப்ரிவியூ வராதா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ராக்ரஸ் சேவ் மெத்தடுக்கு வந்துடுச்சு, பிடிஎஃபாக சேவ் ஆயிடுச்சு. சரி ஓகே, சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்எஸ் பிரிண்ட் மெத்தட் சிஎஸ் ஸ்ரீனேஷியா டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகுது. சரியா? ஸோ நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா சம் ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சிடும். இப்படி பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃப் சேவ் பண்ணதை எடுத்துகிட்டு போய் பென்ட்ரைவில் போட்டு போய் வெளியே போய் கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரௌசரில் கோடிங் எழுதிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இப்போது இங்கே இருக்குது டெஸ்க்டாப்பில் இருக்குது, இங்கே ஓப்பன் ஆகுதான்னு பார்த்தோமா, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டெஸ்க்டாப்புக்கு போய் நீங்கள் வந்து அதை வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சம்திங் இஸ் வெரி ஸ்லோ. ஸோ என்ன பண்ணல, நம்ம வந்து வேணா போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. இப்போ டெஸ்க்டாப்புக்கு வந்து போகிறோம். டெஸ்க்டாப் போனோம்னா இப்போ நம்ம இங்கே எங்கே எழுதி வச்சுருந்தோம், பிரிண்ட் சிஎஸ்எஸ் பிரிண்ட் மெத்தட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோம்னா வந்திருக்கா உங்களுக்கு, பார்த்தீங்களா அந்த கலர் சேஞ்ச் ஆனது வந்திருக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து பிரிண்ட் மெத்தடில் கொடுக்குறீங்களோ அந்த பிரிண்ட் மெத்தடில் கொடுக்குறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ மீடியா ஸ்க்ரீன் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுல வந்து ஏன் நம்ம வந்து மீடியா பிரிண்ட் ஒன்லி அப்படிங்கிறதுல மீடியா பிரிண்ட் கொடுத்துட்டு மீடியா பிரிண்ட் ஒன்லியில் வந்து என்ன கொடுத்துருந்தோம், பார்டர் வந்து எல்லோ கொடுத்துருந்தோம், பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கொடுத்துருந்தோம், கலர் ஒயிட் கொடுத்துருந்தோம். பார்டர் எல்லோ வந்து வந்துருச்சு, ஆனால் பேக்ரவுண்ட் கலர் வந்து அது மாறல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட கலர் மாறல. ஸோ அந்த கலர் மாறாததுக்கு வந்து காரணம் ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்எஸை வந்து பிரேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர் ரைட் வந்து ஆயிருக்குது. அதனால தான் வந்து மாறல. சரிங்களா? ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எழுதும்போது அந்த மாதிரி கலர் கொடுத்து நல்லா இது பண்ணி எழுதலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்போ இன்னும் தெளிவாக இருக்கும். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்னா, இந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து இதை வந்து முக்கியமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்போ நம்ம அதை வேணால் யூஸ் பண்ணி இங்கே பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். கண்ட்ரோல் F5 போடுவோம், இங்கே பிரிண்ட் கொடுத்து பார்க்கலாம். கண்ட்ரோல் P அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டனுக்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஏதாவது எரர் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் மீடியாவுக்கும் பிரிண்ட் காமனுக்கும் 2 மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகலை இதில் பிரிண்ட் மெத்தடில். இது போக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து ப்ளூ கலர் இருக்குது. அப்போது இம்பார்ட்டன்ட் டேக் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன் சிஎஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது H4 H3 அது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா காமன் சிஎஸ்ஸில் மீடியா ஸ்க்ரீனில் போய் நான் வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வந்து ரெப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த எல்லோ கலருங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி H3 H4க்கு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இங்கே எல்லோன்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதில் வந்து ப்ளூ கலரில் வந்து ஆல்ரெடி இங்கே ப்ளூன்னு கொடுத்துருக்கனால H4 H1 எடுத்துக்குது. அப்போ பிரிண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஒயிட்டாக மாறணும் அப்படின்னா இங்கேயும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்த உடனேவும் ஒயிட்டாக வந்து மாறணும். ஆனால் மாறல. ஏன்னா இது டிவ் மொத்தமாக எழுதுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் H1 H2 வருது. காரணம் என்னென்னா இந்த டிவ் வந்து எழுதுனதுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் சீன் எழுதுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் H1 H2 வருது. ஸோ H1 H2வில் வந்து ப்ளூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறதுனால நமக்கு மாற மாட்டேங்குது. ஸோ அதனால் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து H1 அண்டு இங்கே போய் H2 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். கொடுத்த உடனேவும் இப்போ நீங்கள் ரெப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறது வந்து ஒயிட்டாக மாறி இருக்கும். இதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி அடுக்குமுறையில் வந்து நீங்கள் வந்து எழுதும்போது
இந்த மீடியா பிரிண்ட் ஒன்லிங்கிறதையும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாக அங்கே மாறுறது எல்லாமே மாறும். இதில் வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் பிரிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இந்த பேக்ரவுண்ட் கலரு, இந்த கலர் மாற்றுறது இதெல்லாம் கூட அங்கே வந்து இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வராது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணி பண்ணணும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எரர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கோடிங்கில் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்கிறது, இந்த பார்டர் இருக்கிறது, இந்த கலர் இருக்கிறது எல்லாத்துக்கும் இன்னும் தெளிவாக எழுதுறதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மீடியா பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து சம் கிளாஸஸ் மட்டும் எழுதிட்டு அது போக வந்து மற்ற கிளாஸ்லாம் வந்து மீடியா பிரிண்ட் போடாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி வணக்கம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் திருத்திக்கிட்டு உங்களுக்கு நிறையா வந்து கற்றுக் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு காத்திருக்கிறேன். நாங்கள் தனியாக வந்து கோச்சிங் எடுக்கிறோம். எங்ககிட்ட வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கோச்சிங் படித்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல இடத்துல வேலைக்கு போகும்போது தெளிவான மைண்டோட போகலாம். நீங்களே ஓனாக வெப்சைட் பண்ணலாம். ஏற்கனவே வெப்சைட் இருந்ததுன்னா உங்கள் வெப்சைட் வந்து நீங்களே ஆல்டர் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கு எங்ககிட்ட படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறேன். நன்றி வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.